பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாள் காலையில் உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளை ஆண்டவர் உங்களுக்கு வெற்றிகரமாய் மாற்றி தருவாராக. ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் எசேக்கியா தீர்க்கதரிசியை எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கிலே கொண்டு போய் விட்டு, மனுப்புத்திரனே, இந்த எலும்புகளெல்லாம் உயிரடையுமா அப்படின்னு ஆண்டவர் கேட்குறாரு. இது வரைக்கும் அந்த மாதிரி யாரையும் கொண்டு ஆண்டவர் செஞ்சதே இல்லை. ரொம்ப புதுமையாக இருக்குது. இவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. ஒருவேளை இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பரிசுத்தவான்கள் இந்த மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சுருந்தாங்கன்னா, ஆமாம் ஆண்டவரே முடியும், இல்லை ஆண்டவரே முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம். இப்பொழுது எசேக்கியாவுக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. அதனால் அவர் சொல்கிறாரு, ஆண்டவரே எனக்கு தெரியல, நீர் அறிவீர். ஆண்டவர் சொல்கிறார், இல்லை, அந்த எலும்புகள் உயிரடையும், அது ஒரு சேனையாய் நிற்கும். அப்போது நான் நம்புகிறேன், எசேக்கியாவுக்கு இதுவரைக்கும் யாருமே செய்திராத ஒரு புதுமையை கர்த்தர் அவனை கொண்டு செய்ய வைக்கிறார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரு நியூ பிகினிங், புது துவக்கம், ஒரு புது காரியம், இதுவரைக்கும் உங்கள் குடும்பத்தில் யாரும் செய்யாதது, நீங்கள் இதுவரைக்கும் பார்த்துறாத ஒரு புது ஃபீல்டில் ஒரு புது பிளஸ்ஸிங்கை ஆண்டவர் உங்களுக்கு தருவார் அப்படின்னு மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். அது நீங்கள் ஆச்சரியமாக இருக்கும். இதுக்கு நான் சம்மந்தமே இல்லை, இது எனக்கு உரியதும் அல்ல, நான் எப்படி அப்படின்னெல்லாம் கேட்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கி வாக்கு கொடுக்குறார், ஒரு புதுமையை சீக்கிரமாக நீங்கள் பார்ப்பீங்க. ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு ஞானத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நிறைய பேர் பண்ணுற ஒரு தவறு இதுதான். என்ன அப்படின்னா, சிலருக்கு கூட்டத்தோடு இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதுவும் வீட்டில் அப்படியே வீட்டில் ஒரு 10 பேர் 20 பேர் எப்பவும் கசகசன்னு சத்தம் போட்டுட்டு சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு ஜாலியாக கிண்டல் பண்ணிட்டு இந்த மாதிரி இருக்கிறது நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஒன்று நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். சிலரை வீட்டுக்குள்ளே நம்ம விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீடு அது நல்ல வீடாக அமையாது. நீங்கள் வேதத்தில் வாசிக்கும்போது, ஒருவன் உங்களிடத்தில் இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உன் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். அப்போது இங்கே இந்த இடத்துல தேவ மனுஷன் எழுதுகிறாரு, இந்த காரியத்தை கொண்டு வரல அப்படின்னா உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் விட்டுறாதீங்க, அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாதீங்கன்றாரு. அப்போது ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய வீட்டுக்கு உள்ளே விடுறவங்களை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்கள் வீட்டுக்குள்ளே வர்ற சில நபர்கள் உங்கள் வீட்டை ரெண்டாக்கிடுவாங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே சிலரை உள்ளே விட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்குள்ளே ஒரு பெரிய பிரிவினையை கொண்டு வருவாங்க. சவுலை குறித்து வேதம் சொல்லுது, அந்த குமாரத்திகள் ஆடிப்பாடுகள் பாடினாங்க தான். ஆனால் சவுலுக்குள்ளேயும் தாவீதுக்குள்ளேயும் ஒரு பெரிய பிரிவினை வர்றதுக்கு காரணம் என்னென்னா, அங்கே உள்ள அவங்கள விட்டாங்க பாருங்கள், பாடினாங்க பாருங்கள், அவங்க தான் ஒருத்தரை குறைச்சி ஒருத்தரை தாழ்த்தி, 2 பேரையும் சமமாக பேசியிருந்தா கூட பரவாயில்ல, இல்லைனா பேசாமல் விட்டுருந்தா பரவாயில்ல. கணவனை உயர்த்தி பேசுகிறது, மனைவியை தாழ்த்தி பேசுகிறது, மனைவியை உயர்த்தி பேசி கணவனை தாழ்த்தி பேசுகிறது, இந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க. அப்போது ஒன்று, நீங்கள் அதை குறித்து வருத்தப்பட்டால் கூட பரவாயில்ல. கணவனுக்கு பிடிக்கலையா வேண்டாம், மனைவிக்கு பிடிக்கலையா வீட்டுக்குள்ளே சிலரை விடாதீங்க. அம்மா அப்பாவை நான் சொல்லலை, அவங்க நமக்கு உரியவர்கள். மற்றபடி சொல்கிற ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அம்னோனை குறித்து வேதம் சொல்லுது பாருங்கள், அந்த ஃப்ரெண்டு ஒருத்தனை வீட்டுக்குள்ளே விடுறான் பாருங்க, அந்த வீட்டுக்குள்ளே விட்ட அந்த மனுஷன் தப்பாக வழி நடத்தி அந்த வாலிப பிள்ளை சாகிற அளவுக்கு அவங்க வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. தன்னுடைய சொந்த சகோதரியை கெடுத்து விடுற அளவுக்கு வீட்டுக்கு விடுறவங்கள ரொம்ப ஜாக்கிரதையாக. சிலர் வீட்டுக்குள்ளே வந்தால் ஆசீர்வாதம் நிற்காது, சிலர் வீட்டுக்குள்ளே வந்தால் நம்மளை கடன்காரங்களாக மாற்றிடுவாங்க, சிலர் வீட்டுக்குள்ளே வந்தால் சர்ச்சை விட்டு நம்மளை பிரிச்சிருவாங்க, சிலர் வீட்டுக்குள்ளே வந்தால் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையே ஒன்றும் இல்லாமல் பண்ணுவாங்க. ரொம்ப கவனமாக இருங்க. இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இது யாரையெல்லாம் வீட்டுக்குள்ளே நம்ம விடக்கூடாது அப்படின்றது நிறைய இருக்குது. சிலர் ரொம்ப குறை சொல்லி மற்றவங்களை குறித்து குறை பேசிகிட்டே இருப்பாங்க. ரொம்ப ஜாக்கிரதை, உள்ளே விடாதீங்க. மற்றவங்களுக்கு விட நீங்கள் ரொம்ப ஃபேமஸாக இருக்கணும்னு நம்மளை ரொம்ப ஏற்றி விட்டு பொருளை வாங்க வைக்கிறது, கடன் வாங்க வைக்கிறது, இந்த மாதிரி இதை கர்த்தர் தான் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கணும். சிலரை வீட்டுக்குள்ளே விட்டுட்டிங்கன்னா உலகத்திலையும் மதிப்பை கெடுப்பீங்க, ஆண்டவரிடத்துலையும் நீங்கள் நற்செய்தி பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படிப்பட்டவர்களை தயவு செய்து ஆண்டவர் இதுவரைக்கும், ஒருவேளை நீங்கள் சொல்கிறது உண்மை பாஸ்டர், இவங்களை தேவையில்லாமல் உள்ளே விட்டு நான் இப்போ கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போவோட நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கள்.
முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் தனியாக கர்த்தரோடு இருக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி எடுங்க. அப்படின்னு உங்கள் ஃபேமிலியோடு இருக்கிறதுக்கு முயற்சி எடுங்க. உங்களுடைய சந்தோஷம், உங்களுடைய ஜாலி, உங்களுடைய சாப்பாடு, இது எல்லாமே உங்கள் ஃபேமிலியோடு இருக்கட்டும். அம்மா அப்பா பிள்ளைங்க, அம்மா அப்பா அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஆனால் தேர்ட் ஒரு பர்சனோட தான் நம்ம என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும்னு சொல்லும்போது சில நேரத்தில் பாதிப்பாக அமையும். சிலர் பாருங்கள், சர்ச்சு முடிச்சாச்சா உடனே போய் ஹோட்டலில் போய் 10 பேர் 20 பேர் அப்படியே கூட்டமாக வந்து ஒரு வீட்டில் சாப்பிட்றது, ஹோட்டலில் சாப்பிட்றது, ஒரு வீட்டில் சமைக்கிறது, இதெல்லாம் சகோதர சிநேகம்தான். ஆனால் இது வந்து ரொம்ப நாள் நீடிக்காது. அப்புறம் பெரிய பிரச்சனையில் கொண்டு வந்து விட்டுரும். ரொம்ப ஜாக்கிரதை. ஆண்டவரே, என்னுடைய வீட்டுக்குள்ளே உங்களுக்கு சித்தம் இல்லாத யாரும் வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணுங்கள். நீங்களும் எந்த வீட்டுக்குள்ளேயும் அதிகமாக போய் உட்காரக்கூடாது. உங்கள் வீட்லேயும் ஒரு நபர் வந்து, ஏன் அவருக்கு வேலை இல்லையா, அவருக்கு குடும்பம் இல்லையா, எதுக்கு அவர் நம்ம வீட்டுக்குள்ளே வரணும், எதுக்கு அவ்வளோ மணி நேரம் உட்காரணும், எதுக்கு இன்னொருத்த குறித்து நம்மகிட்ட பேசணும், வேண்டாம், அவாய்ட் பண்ணுங்கள். அது ஆசீர்வாத குறைவாய் மாறிவிடும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. எங்களுடைய திருச்சபையில் வந்திருக்கிற ஒரு இளம் தம்பதிகள் ஒரு திருமணமாய் தன்னுடைய கணவனாரை விட்டுட்டு இன்னொரு கணவனார் இடத்துல வாழ்ந்த ஒரு சகோதரியை வீட்டுக்குள்ளே விட்டதுனால இந்த குடும்பத்தையே ரெண்டாக பிரிச்சுட்டாங்க. இன்னைக்கு இந்த பிள்ளையும் வாழலை, அவங்க வாழாது மட்டும் இல்லை, இவங்களையும் வாழ வைக்கல. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக ஞானமாய் பார்த்து ஆண்டவர் உங்களுக்கு அந்த ஞானத்தை கிருபையாய் தருவார். ஸோ தேவனுடைய வசனம் நமக்கு சொல்லுகிறது, சிலரை வீட்டுக்குள்ளே விட வேண்டாம். அதனால் பைபிளை இந்த இடத்துல பைபிளை தூக்கிட்டு வந்து உடனே விட்டுறக்கூடாதாம்மா. ஏன்னா அவங்களுடைய உபதேசம் என்னன்னு பார்க்கணுமாம்மா. தவறான உபதேசம் உள்ளவர்கள் நிறைய பேர் சுற்றி திரிகிறார்கள். அவர்களுக்கு வந்து ஸ்தோத்திரம் கூட சொல்லக்கூடாதாம்மா. பைபிள் சொல்லுது, வேண்டாம், அவங்கள அவாய்ட் பண்ணுங்க. இந்த உபதேசமாக பிரதர் எனக்கு வேண்டாம், எனக்கு பைபிள் இருக்குது, எனக்கு கர்த்தர் இருக்கிறாரு. இந்த கிருபையை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. ஜெபிக்கட்டுமா? தகப்பனே, உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். எத்தனையோ பிள்ளைகள் யாரையோ ஒருத்தரை தேவையில்லாதவங்களை உள்ள விட்டு எத்தனை நஷ்டம். ஆனால் இனி ஒரு ஞானத்தை கொடுங்கப்பா. உங்களுக்கு பிரியமில்லாத யாரும் என் பிள்ளையினுடைய வீட்டினுடைய வாசலை மிதிக்கக்கூடாது. அப்படி வர்றவங்களை எடுத்து போடுங்கப்பா, துரத்தி போடுங்கப்பா. சில கணவன், சில மனைவி இவங்க வரட்டும் என்னன்னு சொல்லி புரிஞ்சுக்காம என்னென்னமோ செய்கிறாங்களே, அவங்களுக்கு ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்கப்பா. நன்றி. இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற, திருமண நாளை காண்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. அப்பா, ஜெப குறிப்பை அனுப்புகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒரு அற்புதம் நடக்கட்டும். என்னென்ன ஜெப குறிப்பெல்லாம் இந்த கமெண்ட்ஸில் எழுதுகிறாங்களோ அத்தனைக்கும் நீங்கள் பதில் கொடுங்கப்பா. 23ஆம் தேதி அந்த ஃபைனல் டேல உங்கள் மகிமை கடந்து வரட்டும். வர்ற எல்லா பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பாக தாருங்க. நீர் கூட இரும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். 23ஆம் தேதி நமக்கு 100 நாள் ஜெபம் முடியுது. அதில் வர விரும்புகிறவர்கள் உங்களுக்கு உணவு ஆயத்தம் பண்ணுறதுக்காக கீழே ஒரு நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த நம்பருக்கு ஒரு எஸ்எம்எஸோ ஒரு காலோ பண்ணி நீங்கள் உங்களுக்கு முன்பதிவு செய்யும்படியாக உங்களை அன்போடு கேட்கிறேன். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் லார்ட். பிரைஸ்.